கொஞ்சம் சின்ன வயசா இருந்த வரைக்கும் தோனி. ஐ திங்க் ஈவன் விராட் கோலி இஸ் சம்ஒன் தட் ஐ ஃபீல். ஸோ எனக்கு வந்து என்ன அந்த டைமில் தோணுச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு கடலில் நம்ம ஒரு துளியாக இருக்கிறதுக்கு பதிலா எனக்கு வந்து ஒரு 10 ஒலிம்பியனை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் ஒலிம்பிக்ஸ் போக முடியல, என்னால் ப்ராப்ளி இந்தியன் ஜெர்சி போட முடியாதுன்ற கிளாரிட்டி எனக்கு இருந்தது. எனக்கு ஆக்சுவலி 2 விமன் கிரிக்கெட்டர்ஸு. ஒன்று வந்து தீப்தி சர்மா இந்தியாவில், நியூசிலாண்ட்லேருந்து சோஃபி டிவைன். pressure you felt when you were captain? ஏன்னா அச்சீவ் பண்ணியே ஆகணும், அடிச்சு ஜெயிச்சே ஆகணும். கரெக்ட். So what kind of mental pressure and what role it plays in the cricket game? ஐ திங்க் இப்போ வந்து நான் கரண்ட்டாக சொல்லணும்னா, நம்ம என்ன கேமாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் எனி ஸ்போர்ட், ஒரு 80% இஸ் மைண்ட், 20% இஸ் பாடி. நான் இதை சொல்லும் போது எவ்ரிபடிஸ்ல என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு, எல்லாமே பாடி தானேன்னு. பாடி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நான் ரொம்ப பேசிக்கான 2 கொஷின் கேட்பேன் எப்போவுமே. பாடி ஒன்றும் இல்லை, கையை தூக்கணும்னா எங்கேருந்து பாஸ் ஆகுது மெசேஜ்? ஃப்ரம் த பிரெயின். பிரெயின்குள்ளேருந்து யோசிக்கிறது தான் மைண்டு. மைண்டுன்றது தனி பொசிஷன் கிடையாது. பட் என்ன நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம்னா, யூஸ்வலாக யூ ஃபர்கெட் தட் யுவர் பிரெயின் இஸ் எவ்ரி திங் ஃபார் மைண்ட் ஆல்சோ. ஓகே. மைண்ட் வந்து தனி கான்செப்ட் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து மென்டல் ப்ரெஷர்னு நினைக்கும் போது என்ன நினைப்பேன்னா, கேப்டனாக இருக்கும் போது பிக்கெஸ்ட் ப்ரெஷர் இஸ் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் உங்கள் மேலே நீங்கள் தான் அதை ரெஸ்பான்சிபிள். எப்படின்னா, நம்ம கேப்டனாக இருக்கும்போது நம்ம ஜெயிக்கிறது நம்ம தோக்கிறது நான் தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் ஃப்ரண்ட் மாதிரி, நம்ம தான் மூஞ்சி மாதிரி. ஸோ நம்ம மூஞ்சி தான் அங்கே தெரியுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். 2வது, ஐ திங்க் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் விளையாடுறோம் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே அதில் தான் ஒரு சுகமும் இருக்குது, அதில் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ப்ரெஷர். நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு ஓவரில் 5 ரன்னை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்ற போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க. அது வந்து என்னால் சொல்லவும் முடியாது. அதில் ஒருத்தர் மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த பீரியடில் எப்படி நம்ம இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறோம், அந்த பீரியடில் எப்படி வந்து நம்ம டீமை சேர்த்து வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஃப்ரம் டிஎன்சிஏ டு ப்ளூ ஜெர்சி, அந்த இந்தியா சிம்பிள் ப்ளூ ஜெர்சி போட்டுக்கணும்னா அடுத்தடுத்த லெவல் என்ன? ஐ திங்க் அந்த ப்ளூ ஜெர்சி போடணும், அந்த சிம்பிளை போடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி டிஎன்சிஏக்கு முன்னாடியே இப்போ ஃப்ரேயர் கப்பு, லோக்கல் டோர்னமெண்ட்ஸு, இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மேசிவ். எந்த அளவுக்குனா, நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-15 டோர்னமெண்ட்ஸ் போகுது. வெறும் விமென்ஸ்கே நான் சொல்கிறேன், நான் மினிமமாக சொல்கிறேன், நான் வந்து மினிமமாக சொல்கிறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பிக்கிறோம். செகண்ட் வந்து இந்த தமிழ்நாடு டிஎன்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, விமென்ஸ் டீமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி நடக்கும். தட் இஸ் எவ்ரி இயர் ஒன்ஸ் நடக்கும். ஒரு ஏப்ரல் மே மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேயர் கப்புன்னு ஒரு விஷயம் நடக்கும். ஃப்ரேயர் கப் தான் வந்து ஒரு செலெக்ஷன் பிளேஸ் மாதிரி. அந்த இடத்துலேருந்து தான் செலெக்ஷன் ஆகும். அதுலேருந்து அவங்களே டீம் செலக்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் ஏஜ் குரூப்ஸ், பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்கில். அவங்க T20க்கு நினச்சாங்கன்னா T20 ஸ்குவாடில் இருப்பீங்க, இல்லை ODI ஸ்குவாடில், 1 டே ஸ்குவாடில் இருப்பீங்க, ஈதர் வே. ஸோ அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஎன்சிஏக்கு ஆடணும். டிஎன்சிஏ ஆடும் போது நீங்கள் இன்டர் ஸ்டேட்டுன்னு ஒரு விஷயத்தை ஆடுவீங்க. தட் இஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்ஸோட ஆடுவீங்க. அந்த ஸ்டேட்ஸோட ஆடும் போது நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் டாப் விக்கெட் டேக்கர்ஸாவோ இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் ஃபார் யுவர் டீமாக இருக்கணும். அந்த டீமில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சவுத் ஜோன்னு ஒரு விஷயம் ஆடுவீங்க. சவுத் ஜோனுன்றது இந்த ஒரு 4-5-6 ஸ்டேட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம். அதில் நீங்கள் வந்து ஒரு ZCன்னு சொல்லிட்டு, நம்ம ஆக்சுவலி இது ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும், பட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, NCAன்னு சொல்லிட்டு நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமின்னு இருக்குது, அங்கே வந்து செலெக்ஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போய் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் த ப்ளூ ஜெர்சி. But அதுக்குள்ள there are like so many steps that you have to go through. The process is very it's very simple, transparent, but it's long. The journey is long. ஏன்னா இப்போ
விமென் இப்போ பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நானும் வந்து ஐ வாண்ட் டு வேர் ப்ளூ ஜெர்சி, ஐ வாண்ட் டு ரெப்ரசென்ட் மை கண்ட்ரி கரெக்ட். அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா என்னென்ன லெவல்ஸ் கரெக்ட். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ஸோ ராஷ்மிகா வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க, போகிறீங்க, நடுவில் எங்கே காணா போயிட்டீங்க, தென் அகெயின் யூ ஆர் வித் சிங்கப்பூர் டீம், வாட் ஹேப்பன் இன் பிட்வீன், என்னாச்சு? ஸோ ஐ திங்க் நான் வந்து ஒரு 24 இருந்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீம் வாட் வாஸ் ஹேப்பனிங்னால. 24ல் நான் நினச்சேன், நான் ஏதாவது ஒன்று படிக்கணும். பை தட் டைம் எனக்கு வந்து சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ், மைண்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் இங்கே ஒரு மாஸ்டர்ஸ் வந்து சைக்காலஜியில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு ஒரு விஷயம் பண்ணணும்னு. ஸோ எனக்கு வந்து என்ன அந்த டைமில் தோணுச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு கடலில் நம்ம ஒரு துளியாக இருக்கிறதுக்கு பதிலா, ஒரு சின்ன லேக்லேயோ ஒரு பாண்ட்லேயோ ஒரு துளியாக இருந்தால் நம்மளோட இம்பேக்ட் ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுமா இருந்தது. நான் கிரிக்கெட் ஆரம்பித்தது வந்து எனக்கு கிரிக்கெட்டில் இருந்த கிரேஸ்னாலேயோ இல்லை எனக்கு அதுதான் பண்ணுன்ற அந்த வெறினால பண்ணல. நான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தபோது எனக்கு கிரிக்கெட் வந்து கை கொடுத்துச்சு. அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வர வச்சது. அந்த பீரியடில் என்ன இன்னொரு விஷயம் என்ன புரிய வச்சதுன்னா, நம்மளுக்கு கிரிக்கெட்டே தெரியாத போது, ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன் கூட 1 வருஷம் 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்களால கிரிக்கெட் ஆட முடியும், அவங்களால இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியுன்றதை நான் புரிஞ்சுட்டேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, மைண்டோட இம்பார்ட்டன்ஸ் தான் புரிஞ்சுது, பாடி கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருக்குமே ஒரு கோச்சோ இல்லை ஜிம்மோ இல்லை எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குது. ஃபிட்னஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆன் த கேம் டே நீங்கள் 364 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. 365வது நாள் நீங்கள் வந்து மேட்ச்சில் நிற்கும் போது, ஐயோ என்னால் இந்த பவுலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரன் அடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சிங்கனாலே அன்னைக்கு நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ எனக்கு அந்த ஃபேக்டர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலையும் சரி, நான் வந்து விளையாடினதுனால எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. நான் விளையாடுறேனோ இல்லையோ, ஆனால் நான் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா என்னால் நிறைய ஷார்ட் கம்மிங்ஸும் ஓவர் கம் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ அப்படி ரியலைஸ் பண்ணோன்னே நான் நினச்சேன், ஓகே எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி தான் பண்ணணும், இதில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து ஆனஸ்ட்லி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் இன்னமும் நல்ல ஞாபகம் இருக்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 10 ஒலிம்பியனை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் ஒலிம்பிக்ஸ் போக முடியல, என்னால் ப்ராப்ளி இந்தியன் ஜெர்சி போட முடியாதுன்ற கிளாரிட்டி எனக்கு இருந்தது. பட் அந்த பாயிண்டில் ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் நான் ஒரு 10 பிளேயரை இந்தியன் பிளேயர் ஆக்கலாம், நான் ஒரு 10 ஒலிம்பியனை க்ரியேட் பண்ணலாம், நான் அவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். நான் ஒருத்திக்காக நான் எதுக்கு செல்ஃபிஷாக அதை ஹோல்ட் ஆன் பண்ணணும்னு நான் யோசித்தேன். ஏன்னா நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தேன். எஸ் எனக்கு கிரிக்கெட் வேணும் தான், எல்லாம் வேணும் தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது இது பெட்டரான ஒரு ஆன்சராக இருந்தது. ஸோ நான் யூகே போனேன். ஓகே, அங்கே லீட்ஸ்னு இந்த ஒரு क्वेश्चनக்கு முன்னாடி ஸோ ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வரும்போது டேலண்டா, ரெக்கமெண்டேஷனா, இல்லை அதை தாண்டின ஒரு விஷயமானு இருக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு என்னன்னா லக்கு. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ லக்கி. லக்கு வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டைமிங், அது ரெண்டும் எப்போ கோயின்சைட் ஆகுதோ அதுதான் லக். சம்டைம்ஸ் தேர் இஸ் ஆல்சோ கால்ட் டெஸ்டினி. ஐம் நாட் லைக் ஓகே நான் அதுக்குன்னு ஃபிலாசபிக்கலாக சொல்ல மாட்டேன் டெஸ்டினியில் நடந்தால், அப்படி கிடையாது. டெஸ்டினியும் எப்போ நடக்கும்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போனாதான் அது நம்மளுக்கு கிடைக்கும், அது டெஸ்டினி. நம்ம வீட்டில் படுத்துட்டு கேட்டால் கிடைக்காது, அது 100%. நம்ம ஒன்று எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, கை கொடுத்தாதான் யாராவது கை கேட்பாங்க, அந்த ஒரு கான்செப்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் டேலண்ட்டை தாண்டி வர முடியும். டேலண்ட் இஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் நான் ரொம்ப ட்ரூவாக பிலீவ் பண்ணுறேன். என்னன்னா நம்மளால பிளேயர்ஸை டெவலப் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்திருந்தாங்கன்னா நம்மளால் பாதி விஷயம் பண்ணியிருக்க முடியாது வாழ்க்கையில். ஸோ அதுதான் என்னோட பிலீஃப் வித் டேலண்ட். ஸோ நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ஒன் மாதிரி போகலாம். ரெடி? ஷூர். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர், விமன் டீம், மென் டீம்? ஓகே, ஸோ எனக்கு ஆக்சுவலி 2 விமன் கிரிக்கெட்டர்ஸு. ஒன்று வந்து தீப்தி சர்மா இந்தியாவில், நியூசிலாண்ட்லேருந்து சோஃபி டிவைன். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், அவங்க கேமும் பிடிக்கும். ரெண்டாவது மென்ஸில் வந்து ஐ திங்க் நான் கொஞ்சம் சின்ன வயசாக இருந்த வரைக்கும் தோனி. I think even Virat Kohli is someone that I feel, I can relate to. Okay. So, unforgettable moment in cricket journey அப்படின்னா என்ன விஷயம்? I think
அந்த பிரேக் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தமிழ்நாடு டீமுக்கு ஆட கிடைச்சது ஒரு பயங்கரமான ஸோ நான் வந்து 24 வயசுல வந்து ஸ்டாப் பண்ணேன். திருப்பி என்னால 26 இயர்ல என்னால திருப்பி கிரிக்கெட் ஆட முடிஞ்சது. அந்த டைம்ல நான் செலக்ட் ஆகும்போது நான் பயங்கரமா யூனோ ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா ஆமா, இட்ஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் ஐ திங்க் ஐ ஒன்ட் ஃபர்கெட் மாதிரி. Okay. There's a 2 option again to choose. Okay. Javelin, cricket. ஐ திங்க் கிரிக்கெட் தான் ஸ்டில். Go for இப்ப cricket. கிரிக்கெட் தான். Okay. So again, India, Singapore, which team? இப்ப வந்து ஐ திங்க் நான் சிங்கப்பூர் டீமை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னால அதுல இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்தியா இஸ் வே ஹெட். ஸோ ஐ திங்க் தே டோன்ட் நீட் மீ. ஸோ ஐம் லைக் ஓகே, லெட்ஸ் மேக் அட் இம்பாக்ட் சம்வேர். ஸோ சிங்கப்பூர். சரி, போய் அந்த பேட்ஸ்மேனை கூட்டு வாங்கடா அப்படின்ற மொமெண்ட் என்னவா இருந்தது? ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஃபைனல்ஸ் ஆடிருந்தோம். ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ், அயன் லேடின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட். அது வந்து எப்படின்னா ரொம்ப ஹைப்டான டோர்னமெண்ட் விமெனுக்கு. ஏன்னா அதுதான் ஒன்லி டோர்னமெண்ட் ஒரு 8 years பேக் டர்ஃப் விக்கெட்டில் ஆட விடுவாங்க. ஸோ பயங்கரமான டோர்னமெண்ட் எங்களுக்கு. ஸோ அதில் ஃபைனல்ஸ் ஆடும் போது லாஸ்ட் பால் 4 runs to win. அதில் 4 runs அடிச்சும் போது நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். நான் அந்த லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ணேன். அப்போ அது வந்து ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது. ஓகே. ஸோ யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மைண்ட் முக்கியமா, பாடி முக்கியமா? இது கிளியரா சொல்லுவேன், மைண்டு தான் 200%. 200%. ஒரே வார்த்தையில என்னோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னா, பொதுவா வெற்றிக்கு ரகசியம் அப்படின்னா ஒன் வேர்ட்ல வாட் வுட் யூ சே? ரெசிலியன்ஸ் தான். விடாமுயற்சி, அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அபார்ட் ஃப்ரம் கிரிக்கெட், ஜாவ்லின், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்? ஐ திங்க் பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். விளையாடவும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ யுவர் லைஃப் மோட்டோ ஒரே வரியில சொல்லணும், என்னோட லைஃபோட மோட்டோ இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ப்ராசஸ் அண்ட் எஃபர்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். மிச்சம் அதுக்குன்னு வர்ற கான்சிக்வென்ஷியல் சக்ஸஸாக இருக்கலாம், அதனால வர்ற பணம், புகழ், எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து தானாக வர வேண்டிய விஷயம். அது வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட மோட்டோ. ஓகே. ஒரு கேம்னா ப்ரெஷர் யார் மேல அதிகமா இருக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலரா, ஃபீல்டரா, அந்த மாதிரி கேப்டன், பாலிங், ஃபீல்டிங்? ஐ திங்க் இந்த காலத்தில் எல்லார் மேலேயுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கணும். யார் உள்ளே இருக்கானோ 11 இல்லை 13 பேருக்கும் ஜெயிக்கணும். இருக்கிறதுலே இன்ஃபேக்ட் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அம்பையர்ஸ் கூட அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டிசிஷன்னால ஒரு விஷயம் வந்து மாறுறதுன்ற போது எல்லாருமே ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஈவன் அஃபீஷியல்ஸை விட மாட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ பேட்டிங், பவுலிங் ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணுவீங்க? 100% பேட்டிங். நம்ம அடி வாங்கக்கூடாது. Where do you see yourself in next 10 years? ஐ திங்க் 10 yearsல எனக்கு வந்து ஆப்வியஸ்லி பிஹெச்டி இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட். ரெண்டாவது வந்து நிறைய அத்லீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேரை கைட் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் 19, 18 வயசுல க்ளூலெஸ்ஸாக இருந்த மாதிரி நிறைய பேர் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய பேர் டைவர்ட் ஆகிடுறாங்க, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஷுவராக ஒரு கைடன்ஸாகவோ அந்த ஒரு ஃபேக்டராக இருக்கணுன்றதுல ஷுவராக இருக்கேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்டோட ரோல் அந்த ஸ்போர்ட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து இஸ் மை ஸ்டேட்மெண்ட். என்னன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு அத்லீட்க்கு வந்து ஃபிசியோ இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு எஸ்என்சி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் இம்பார்ட்டண்ட்டோ, அதே அளவுக்கு மைண்ட் கோச்சும் இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அதே அளவுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் இனிஷியல்லேருந்து 8 வயசுலேருந்து விளையாடுறாங்கன்னா ஒரு 10-15 வயசுலேருந்து அவங்கள்ட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கன்னா அது வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 20 வயசில் தான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நான் இவ்வளோ பிரச்சனை வந்து மைண்ட் லெவலில் ஃபேஸ் பண்ணுறேன்னு. அப்போ அவங்களுக்கு மிச்சவங்கலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மாற்றத்தை அவங்களால தான் கொண்டு வர முடியும். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பார்ட் ஆஃப் யுவர் கரியர் யூ ஆர். பேஸ்ட் ஆன் தட் அந்த இம்பார்ட்டன்ஸ் மாறலாம். ஓகே. ஸோ நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்ததுன்னா இன்னும் நான் வேறு லெவலில் ஆயிருப்பேன், ஆனால் எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன? வாட் இஸ் தட் மொமெண்ட்? நிச்சயமாக ஐ திங்க் நான் கிரிக்கெட் முதலேருந்து ஆரம்பிச்சிருந்தா ப்ராபப்ளி ஐ திங்க் இன்னும் பிகராக பெட்டராக பண்ணிடலான்ற ஒரு இது இருக்குது. இல்லை ஜாவ்லின்லேயே இருந்திருந்தா பிகராக பெட்டராக பண்ணிடலாம். ஈதர் வே
அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. பட் நான் அத ரிக்ரெட்டா சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் 2த்துலயுமே எனக்கு நெறைய குரோத் இருந்தது. நான் அதே இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ல இருந்திருந்தேன்னா, என்னால இந்த மாரி பப்ளிக்ல எல்லார்ட்டயும் பேசியிருக்க முடியுமா? கனெக்ட் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஓகே. அதே நான் கிரிக்கெட் மட்டும் ஆடியிருந்தேன்னா, என்னால என்னோட கான்ஃபிடன்ஸ இண்டிவிஜுவலா பில்ட் பண்ணியிருக்க முடியுமா? ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ, ஐ திங்க் எனக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். என்னன்னா, என்னால ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு டீம் ஸ்போர்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு பிளேயராவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. இப்ப படிச்சுட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ, ஐ திங்க் என்னோட லைஃப் வந்து நான் ரொம்ப நம்புற விஷயம் என்னன்னா, என் லைஃப் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் மாரி. நான் ஒரு அத்லீட்டா ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ ஒரு அத்லீட்க்கு திருப்பி சர்வ் பேக் பண்ணும்போது, எனக்கு என்னோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆன மாரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு கோல், ஓகே. விஷன் வந்து அந்த மாரி இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங். ஸோ நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறேன். 19 வயசுல தான் நான் பேட்டே தூக்கியிருக்கேன். ம். நெறைய பேரு இந்தியால வந்து 10 வயசு, 9 வயசு, 8 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க.